சார் அக்குபங்க்சர்ல நோய்க்கான தீர்வு மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக, அதாவது முக அழகுக்காக லைக் ஆக்னி வருது, முகப்பருக்கள், அப்புறம் வந்து சின்ன வயசுலேயே வந்து நிறைய பேருக்கு தோல் வந்து ரொம்ப சேக் ஆகிடுது, அதனால ரொம்ப ஏஜ்டாக தெரியுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் நம்மளால சொல்யூஷன் தர முடியும். இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்குபங்க்சரில் வந்து காஸ்மெட்டிக் அக்குபங்க்சர் ஒரு பிரிவே இருக்குது. இந்த காஸ்மெட்டிக் அக்குபங்க்சர் வந்து இப்போ நீங்கள் முகத்தில் வந்து லேடிஸுக்கு 2 வகையான ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று வந்து தொங்கும், குறிப்பாக பார்த்து கண்ணுக்களை அப்படி இறங்கிடும். இந்த இடத்துல தொங்குது யாருக்கு வரும்னா 25 தாண்டிங்கன்னா ஆரம்பிக்கும், 30 வயசில் வந்துடும், யாராக இருந்தாலும் வந்துடும். இந்த முகத்தில் பருன்றது கிட்டத்தட்ட 40% ஆளுங்களுக்கு இருக்குது. இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், முகப்பரு ஏன் முகத்தில் இந்த இடத்துல மட்டும் வருது? ஏன் கையில் வருது இல்லை, காலில் வருது இல்லை, எங்கே ஏன் வருது? அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல, இது எங்களுக்கு தெரியல. பட் அக்குபங்க்சரில் ரொம்ப எளிதாக சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு பையன் ஃப்ளட் அடிக்கிறான் அப்படின்னோடனே நீங்கள் எப்படி செவக்குதில்ல, உங்களுக்கு ரோசி சீக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஏன் இந்த இடத்துல வந்து சிவப்பாக வருது? எப்படி நீங்கள் வெக்கப்பட்டீங்கன்னா ஏன் செவக்குது இந்த இடம்? அதுக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இரத்த குழாய் வந்து நம்முடைய உடம்பில் தோலை ஒட்டி இருக்கிற ஒரே இடம் இந்த இடம். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஆணோட தோல் திக்காக இருக்கும், அதனால் அவனுக்கு தெரியல. லேடிஸோட தோல் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால அது பளிச்சுன்னு தெரியுது. நீங்கள் வெக்கப்பட்டீங்கன்னா சக்குன்னு மூளைக்கு ரத்தம் வேகமாக போகும், அது போகிறதுனால உங்களுக்கு அந்த இடம் அப்படியே ரோசி ஆகிடுது. அப்போ எந்த நேரம் இந்த இடத்துல ரத்த குழாய் மேலே இருக்குன்னு சொல்கிறேன். நிறைய நேரங்களில் இந்த காலத்து சின்ன பிள்ளைங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்கிறேன், ஒரு ஸ்ட்ரெஸ்டான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கையில் இன்டர்னல் ஹீட்டு கூடுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த இன்டர்னல் ஹீட் வந்து எப்போ ரத்தத்தில் போகுதோ அப்போ அந்த ரத்தம் ஃபுல்லாகவே இன்டர்னல் ஹீட்டில் ஓடும்போது இந்த இடத்துல அந்த கொப்பளமாக வெளிவரும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னாங்க, தோசை சுடும்போது மாவை ஈவனாக தான் நீங்கள் ரவுண்ட் ஆக்குறீங்க, அடுத்து கீழே இருந்து சுட வைக்கிறீங்க. அந்த ஹீட்டு படப்பட மேலே டப்பு டப்புன்னு வெடிக்குதா, தோசையில் ஓட்டை விழுகுதா, இதாங்க மோப்பொரு பெரிய காரியமே கிடையாது. அப்போ இதுக்கு வந்து எங்கள் மிச்ச வைத்திய முறையில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதுவுமே முழுமையாக குணமாக்காது. அது இதில் வந்து காரணம் என்னென்னா, பிரச்சனை வெளியிலேருந்து வரல, உள்ளேருந்து வருது. அப்போ நான் என்ன செய்வேன்னா, அந்த ஹீட்டை வெளியெடுப்பேன், ஹீட்டை உருவாகாமல் பார்ப்பேன், அதுலேயே இது காஞ்சிடும். அதுக்கப்புறம் மேலே லேசாக வைத்தியம் பண்ணிங்கன்னா போதும் எங்களுக்கு. அப்போ உங்களுடைய ப்ராப்ளம் வந்து ஃப்ரம் வித்தின். அப்போ எத்தனை மாத்திரை எத்தனை மருந்து போட்டாலும் அது திரும்ப திரும்ப மேலே தான் அர்த்தம், உள்ளேருந்து அது வர்ற ஹீட்டை குறைக்காததுனால தான் அங்கே வைத்தியம் இல்லை. இதில் பாருங்கள், லேடிஸுக்கு சிலது அப்படியே ஒழுகும், அப்படியே தண்ணியாக வரும். அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தா 4 பேர் இருக்கும்போது ரொம்ப கூச்சப்பட்டு கையில் கத்தி வச்சுக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். இது சோஷியல் ப்ராப்ளம். இது ஒன்று. இந்த சேகிங் இருக்குல்லங்கப்பா, இது வந்து முகம் வந்து குட்டி குட்டியாகவே 13 மசில் இருக்கும். இந்த 13 மசிலுமே எப்போ ஆக்டிவேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அழகாக நார்மலாக எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரிக்கும் போது தான். அதனால தான் சிரிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வயசாகாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கும். முகத்தை பாருங்கள், ரொம்ப எங்காகவே இருக்கும், வயசாகாது. இந்த இறுகி போயிருக்கவங்க அவங்களுக்கு ஒன்று இறுகி போயிடும். அப்படி இல்லை, ஓவர் அந்த ஃபேஸில் போட்டு நீங்கள் அழகு சாதனில் போட்டு தேய்க்கிறீங்கல்ல, முகத்தை கழுவுறத துடைக்கிறத இப்படி தான் துடைக்கணும். அப்போ இந்த இடத்துல உள்ள மசில் எல்லாம் இறங்கி குறிப்பாக லேடிஸுக்கு இந்த இடத்துல இப்படி தொங்கிடும், இந்த இடத்துல சைடில் தொங்கிடும். இதுக்கு எங்கள் அக்குபங்க்சரில் ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜருங்க. டெய்லி 1/2 மணி நேரம் வைத்தியம் தான். நீங்கள் கரெக்டாக எண்ணி 28 நாளில் உங்கள் முகம் அப்படியே ரவுண்ட் ஆகிடும். எழுதி வச்சுங்க, போட்டெக்ஸ் இன்ஜெக்ஷன் கிடையாது, மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, எந்த ஃபேஷியல் அப்ளிகேஷனும் கிடையாது, எந்த விதமான கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். நேரடியாக ஊசியை குத்தி வைக்கிறதுனால முற்றுமுடிய இந்த இதை கம்ப்ளீட்டாக நல்லா ஆக்கிடும். 28 நாள் தான் உங்கள் முகமே அழகாயிரும். இப்படி அழகாகிற முகம் 1.5 ஆண்டுகளுக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வயசாகும்போது, ஏன்னா இது ப்ராசஸ் தானே, டிசீஸ் இல்லைல்ல, அந்த ப்ராசஸ்னால திரும்பி கொஞ்சம் சேகாகிற மாதிரி இருந்தாலும் திருப்பி வாங்க, அந்த சாகிங்க பழையபடி 28 நாள், திருப்பி பார்த்தா 1.5 வருஷம் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். இந்த அக்னின்னு சொல்லக்கூடிய முகப்பருக்கு என்ன வைத்தியம்னாப்பா, டெய்லி 1/2 மணி நேரம். இந்த 1/2 மணி நேரத்தில் வந்து 30 நாள் எண்ணி வச்சுக்கோங்க. அப்படி வந்தீங்கன்னா என்னால் உள்ள ஹீட்டை வெளியே எடுத்துகிட்டு ஹீட்டு உருகாமல் பார்த்துட்டு மேற்கொண்டு இந்த தோலில் உள்ள அந்த புண்ணை ஆற்றுறதுக்கு எங்களால் அக்குபஞ்சர் வைத்தியம் இல்லை. டெய்லி 1/2 மணி நேரம் தான், எந்த விதமான மருந்து மாத்திரை கிடையாது. இது முற்றுமுடிய வைத்தியம் எந்த நடக்கும் ஈஸியாக பண்ணலாம்.